என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமி இரவில் உன் தாயானவள் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, பஞ்சமி நாளில் இந்த வராகி உன்னோடு உனக்கு துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே என்று கொண்டு வந்து சேர்த்து விட்டுத்தானே செல்ல வேண்டும். என் குழந்தைக்கென மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்த வேண்டும் என்ற முடிவெடுத்து விட்ட பிறகுதான் இன்று இரவில் உன் இல்லத்தில் தங்குகிறேன். என் குழந்தையே, இந்த நாளில் உன் தாயானவள் உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்பதை நிச்சயமாக உன்னால் மறுக்கவே முடியாது. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது என்னவென்று நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுமையாகவே உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு எடுத்து தந்துவிடும் என்பதுதான் உண்மை. என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்க மாட்டாய். ஏனென்றால் உனக்கு வாக்கு தருவது இந்த வராகி நான் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்வது உன் அம்மா நான் அல்லவா? அப்படி இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என்ன நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை சரியாக நீ புரிந்து கொண்டால் இனி எல்லாமுமாக உனக்கு நான் துணை இருப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி என்ற தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் நிச்சயமாக உறுதுணையாக கை கொடுப்பதை நீ ஒருபோதும் மறக்க முடியாது. எந்த நிலையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக நான் வருவேன் என்பது என் பிள்ளைகள் அறிந்த உண்மை. எப்படி இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கையில் நமக்கு உறுதுணையாக நிற்கும் இந்த வராகியை ஒருபோதும் நாம் தள்ளிவிடக்கூடாது என்பது என் பிள்ளை அறிந்த உண்மை. என் குழந்தையே, நாளைய தினம் வெண்மை நிறத்தில் இருக்கின்ற இந்த 2 பொருட்கள் உன் வீட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த பொருள் உன் வீட்டில் இருந்து விட்டது என்றால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு நடப்பது எல்லாமும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்வாய் அல்லவா? என் பிள்ளைக்கென நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம், ஒவ்வொரு நாளும் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாமல் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அம்மா சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்கள் நாளை உன்னிடம் இருக்கும் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பம் போல பல நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி தானாகவே வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையும் தேடி நீ செல்ல வேண்டிய அவசியமில்லை. என் குழந்தையே, உன்னை தேடி அத்தனை விஷயங்களும் வரக்கூடிய நேரம் என்பதனை அம்மா அழுத்தமாக உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எவ்வளவுதான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருந்திருந்தாலும் இனி உனக்காக வேண்டி நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய எண்ணங்களை விட்டுவிடாமல் நீ பேரானந்தத்தோடு இந்த வாழ்க்கையை உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை உன்னால் கணித்து விட முடியும் என்றால் இனி நீ என்ன நினைத்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய தெளிவு என் பிள்ளைக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையோ எண்ணி நீ கலங்கியதை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு நடக்கும் விஷயங்களில்
நீ நன்மதிப்போடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதொரு சூழ்நிலையை எப்பொழுதும் நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நல்லதொரு மாற்றத்தை எப்பொழுதும் நாம் நமக்காக கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்தில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ கவனத்தில் கொண்டு, இந்த வராகி நான் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரங்கள் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் சரியாக உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற இந்த காலங்களில் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நீ விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்பொழுதும் உனக்கு சாதகமான ஒன்றை சரியாக உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள். வராகி சொன்ன பிறகு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயானவள் நான் உனக்கென உருந்து விட்ட பிறகு, நான் உனக்காக முன் வந்து நின்ற பிறகு, நீ நினைத்த காரியத்தில் உனக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் போகாது. என் பிள்ளையே, நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்ததும் ஏது நடந்ததும் என்று சொல்லி இனிமேலும் நீ எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு, உன்னை தேடி நான் கொடுக்கும் விஷயங்களை நீ உறுதுணையாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் உணர்ந்துவிட நீ நிச்சயமாக தயாராகிவிடு. உனக்கென்று நடத்தி கொடுக்கப்படும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தெய்வத்தின் வார்த்தைகளும் உனக்கு நிச்சயமாக பலனை கொடுக்கும். நீ நினைப்பது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எந்த விஷயங்களையும் உன்னால் சரியாக உணர முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதையெல்லாமும் தாண்டி நாம் நினைக்கும் பொழுது, இவை எல்லாவற்றையும் கடந்து நாம் யோசிக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பது உனக்கு புரியும் போது, வராகி பஞ்சமி நாளில் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எது நடந்தாலும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடந்து கொண்டிருக்கும். உன்னோடு நான் முன்னின்று உனக்கென உருவாக்கி கொடுக்கும் இதுபோன்ற நிலைகளில் நீ எதற்கெடுத்தாலும் இனி கலங்கக்கூடாது. எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் ஏதாவது ஒரு நிலையில் நம்மை வாழவிடாமல் செய்வதோடு மட்டுமல்லாமல், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு துன்பத்தையும் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அடுத்தடுத்த நிலைகளை நாம் கவனிக்க தொடங்கினோமானால், இது நாள் வரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். உனக்கென்று காரணமாக இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் கட்டாயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். முன்னின்று நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிலும் எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து நடந்து கொள். தெளிவான எண்ணம் கொண்டும் தெளிவான மகிழ்ச்சி கொண்டும் வாழ்க்கையின் புரிதல் கொண்டும் நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நடந்து விட்டது. எத்தனையோ காலங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றிவிட்டது. இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும்
நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் எதற்காக இப்படி 2 பொருட்கள் இருந்தால் நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் என்பதற்கான அர்த்தத்தையும் நீ புரிந்து கொள்வாய். பஞ்சமி தாயின் வாக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்க நான் துணை இருப்பேன் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதுபடி உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த வேளையில் நீ எல்லா நிலைகளையும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. வராகி துணையிருந்து நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? எந்த காலம் இனி என் பிள்ளைக்கான காலம், எந்த நேரம் இனி என் பிள்ளைக்கான நேரம் என்பதனை நான் ஏற்கனவே வகுத்து கொடுத்து விட்டேன். அதில் என் பிள்ளை சரியாக நீ பயணிக்க தொடங்கிவிட்டால் அது போதும். உன்னால் முடியாத காரியம் என்று இனி இங்கு எதுவுமே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் நீ நினைத்தால் சாதித்து விட முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் நீ நினைத்தால் இங்கு மாற்றங்களை கொண்டு வந்து விட முடியும். உன்னோடு நான் இருக்கும் நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களில் என் பிள்ளை நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையை. உனக்கான வாழ்க்கை, உனக்கான நேரம், உனக்கான அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீ இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றி ஒன்று உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாளை உனக்கென நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் நீ மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தீருவாய் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை நீ பெற்றே தீருவாய் என்பதில் நான் மன உறுதியோடு இருக்கிறேன். நடக்கிறது என்று நீ யோசிக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்தது இனி உனக்கு என்னவெல்லாமும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள மிகப்பெரிய அளவில் உனக்குரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். என் குழந்தையே, இன்று பஞ்சமி என்றால் நாளைய பொழுது தேய்பிறை சஷ்டியின் பொழுதல்லவா? தேய்பிறை சஷ்டியினுடைய நாளில் நான் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நீ என்னவென்று உறுதிபட நினைக்க வேண்டும். உனக்காகவே ஒவ்வொரு நாட்களிலும் நான் துணையிருந்து சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் இருந்து உருவாக்கி தரக்கூடிய விஷயங்களில் நாளைய தினம் கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சமி நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு நன்மையை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல நல்ல விஷயங்களை நான் உனக்கே என்று கொடுத்துவிட எண்ணும் பொழுதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல குழப்பங்களை கொடுத்துவிடும். ஆனால் இது குழம்புவதற்கான நேரம் அல்ல, எதையும் செய்து சாதிப்பதற்கான நேரம் என்பதனை மறந்து விடாதே. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான ஒரு மனப்புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் இது என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பி இருக்கும் இந்த காலங்களில் உனக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதல்லவா? சரி எது, தவறு எது
என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பதை எல்லாமும் கடந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி வந்து உருவாக்கி கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் என் பிள்ளை எதற்கும் கண்கலங்கி நின்று விடாதே. உன்னோடு நான் துணையிருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றியும் நன்மதிப்பும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கலங்கி நின்று எதிர்கொள்வதை விட நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை இனி கொடுப்பது உறுதி. ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கான நம்பிக்கையை நீ பெறுவது உறுதி. நாளைய தினம் தேய்பிறை சஷ்டி நாளில் கந்தனினுடைய வேலுக்கு என் பிள்ளை நீ வெண்மை நிறத்திலான பால் அல்லது வெண்மை நிறத்திலான திருநீர் இதனால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதாவது வெண்மை நிறம் என்று சொன்னதனால் அதை நான் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளைகள் சொல்வார்கள், பால் என்ன கருப்பு நிறத்திலாயிருக்கும், வெண்மை நிறத்திலான பால் என்று சொல்கிறாளே நம் தாய் என்று என் பிள்ளை நினைக்கும். திருநீறு எந்த நிறத்தில் இருக்க போகிறது, வெண்மை நிறம் என்று அழுத்துகிறாளே என்று என் பிள்ளை நினைக்கும். எனக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய உண்மையான மன ஓட்டம் என்னவென்று. அதனால் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாயானால் நாளைய தினம் இந்த 2 பொருட்களையும் வைத்து அபிஷேகம் செய்து உன் வீட்டில் இருக்கும் தீய விஷயங்களை எல்லாமும் நீ வெளியே அடித்து விரட்ட வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்கு புரிந்து விட்டது என்றால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனி உனக்கு நிலையான ஒன்றை சரியாக கொடுத்துவிடும். முன்னின்று நான் உருவாக்கி தரும் இந்த நேரங்கள் முழுக்க இனி அத்தனையிலும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் இவை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தெய்வ நம்பிக்கை மட்டுமே நிறைந்து நிற்கும் பொழுது தெய்வம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு மிகப்பெரிய ஒன்றை சரியாக நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய வெற்றி ஒன்றை என் பிள்ளை நீ அடையக்கூடிய காலம் கைகூடி வந்து விட்டது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு சரியான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். மனம் தடுமாறாமல், எந்த ஓரிடத்திலும் மனம் கலங்காமல் எல்லாவற்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் எதுவென்று என் பிள்ளை இனி யோசித்து கலங்காதே. நடப்பது எல்லாமும் இந்த வராகி என்னுடைய அருளால் உனக்கு நன்மைகளையே நடத்தும் என்பதனை புரிந்து கொள். தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டிருக்கும். தேய்பிறை சஷ்டி நாளில் கந்தனின் அருள் என் பிள்ளைக்கு கிடைத்து விட்டது என்றால் அவரால் உன் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நடத்தப்படலாம் அல்லவா? சில நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாறுதல்களை கொடுக்கலாம் அல்லவா? இதையெல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு மன நிறைவோடு வாழ்ந்து விடு, அது போதும். இனி எந்த நாளும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எண்ணங்கள் எல்லாமும் அழகாக மாறட்டும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நம்பிக்கையை அங்கே உறுதிப்படுத்தட்டும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நான் துணை இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் எது நடந்தாலும் அதில் உன் வெற்றி உனக்காகவே பேசப்படும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.